அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் வீற்றிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞானவேள்வி நிகழ்ந்து வருகின்ற தேவாசிரிய மண்டபத்தில் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்டு அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்தித்து வருகின்றோம். சென்ற வாரத்தில் திருநிலை தனிவெளி சிவவெளி எனும் ஓர் அருள்வெளிப்பதிவளர் அருட்பெருஞ்சோதி என்ற அகவலை நாம் தொடர்ச்சியாக சிந்தித்தோம். அதிலே திருநிலை தனிவெளி என்றால் எந்த வகையில் நமக்கு அமைகின்றது என்பதை பற்றி ஒரு அடிப்படையை சொல்லியிருந்தேன். அதாவது அதன் உண்மையில் நிலைத்து வைக்கின்ற ஒரு அடிப்படையை ஏற்றுக்கொண்டால்தான் வள்ளல் பெருமானுடைய விளக்கத்தில் வருகின்ற திருநிலை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் என்பதை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதற்கு காரணம், அதாவது அருளாளர்கள் நிறைய பேர் தொடர்ச்சியாக நமக்கு அமைந்திருக்கிறார்கள். கடவுளை அடைகிற விஷயத்தில் எந்த மாதிரி கொள்கை தெளிவாக இருந்தால் உண்மையிலேயே நாம் கடவுளை நோக்கிய பயணத்தில் இருக்கிறோம் என்பதை முடிவு செய்து கொள்வதற்கும், அல்லது கடவுளை அடைந்தவர்கள் எந்த மாதிரி இருந்தால் அடைந்தார்கள் என்று சொல்ல முடியும் என்பதற்குமான தெளிவு அது. உங்களுக்கெல்லாம் தெரியும், திருக்கோயில் வழிபாட்டை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதனாலே மட்டும் எல்லாவற்றையும் அடைந்துவிட முடியாது, அல்லது எல்லாவற்றையும் அடைந்து விடலாம் என்று சொல்லுவது நமக்கு இன்னொன்றை கற்றுத்தருகிறதே ஒழிய அதிலேயே முடிந்து விடவில்லை என்பது தெரியும். அதாவது என்ன என்றால், திருக்கோயில் வழிபாட்டையே நம்முடைய உலக பயன்களுக்காகத்தான் நாம் வைத்திருக்கிறோம். திருக்கோயில் வழிபாடு என்று சொன்னால் உலகியலாக வாழ்கிற வாழ்க்கையில் என்னென்ன வேண்டுமோ அதையெல்லாம் கேட்பதற்காக வைத்திருக்கிறோம். ஆனால் எனக்கு முத்தி வேண்டும் என்று கேட்கிறவர் யாரும் திருக்கோயில் வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொண்டதாக நல்ல பெரும்பாரியான அல்லது பொதுவான வரலாறு இல்லை. இப்போ திருக்கோயில் வழிபாட்டை மேற்கொள்ளுகிறவர்கள் எந்த அளவிற்கு மனநிலையில் தெளிவு பெற்று அதற்கு பிறகு அதிலே தன்னுடைய உடம்பினுக்கு உள்ளே இருக்கிற ஆன்மாவினுக்கு உள்ளே இருக்கிற பரம்பொருளை கண்டு அதன் மூலமாக எல்லாவற்றையும் அனுபவித்து அவர்கள் மரணமில்லா பெருவாழ்வை அடைகிறார்கள் என்பது ஒரு என்னது தொடர்ந்த பயிற்சி. அப்போ ஒன்றை ஒட்டி தொடர்ந்து வருகிறது. இது ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் நான் அதை சொல்றது தான், எல்லா அருளாளர்களும் நமக்கு கடவுளை காட்டியிருக்கிறார்கள் அப்படின்னு நான் சொல்ற அந்த வார்த்தையில எல்லாரும் சரியாகத்தான் காட்டியிருக்கிறார்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நிறைய தத்துவங்கள்லாம் வந்திருக்குது, இதுல எது சரி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்ப நிறைய பேர் உங்களுக்குலாம் தெரியும், கடவுளை நான் இப்போ சித்தர்களோடு நான் உங்களை பேச, நேற்று ஒருத்தர் என்ன சொன்னார், சித்தர்களோடு நான் உங்களை பேச வைக்கிறேன், அதுக்கு நீங்க சில பயிற்சி எடுத்துக்கொள்ளலாம், அதற்கு இவ்வளவு கட்டணமாகும் அப்படின்னு ஒரு விளம்பரம் வருது. அதே மாதிரி நம்முடைய அன்பர்கள்லேயும் சில பேர் கடவுளை பார்க்க வேண்டும், உங்களுக்கு காட்டுகிறேன்னு ஒருத்தர் சொன்னதாகவும், அவருக்கு இவர்கள் குற்றவாளி செய்து அதுக்கு அவருடைய அந்த காலை கழுவுறதுலேருந்து எல்லா வேலையும் செஞ்சு அவருக்கு எல்லாரும் இருந்து கடைசியில் அவர் கடவுளை காட்டுறன்னு சொல்லி ஏமாத்திட்டாருன்னு அப்படின்னு சொல்லதுன்னா இங்கே நம்ம அன்பர்களுக்குள்ளேயே வரலாறு உண்டு. அப்போ இந்த மாதிரிலாம் கேள்வி வரும்போது அதுக்கான அடிப்படை என்ன அப்படிங்கிறது ஒரு வாதம் அல்லது அதுக்கான கேள்வி. அப்போதான் நாம் இதெல்லாம் பதிலாக தெளிவாக சொல்லுகிறோம். என்ன சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால், கோவில் வழிபாடு அல்லது கடவுள் சார்ந்திருக்கிற எல்லா வழிபாடும் உண்மைதான். ஆனால் மக்களுடைய பயிற்சி அறிவுக்கு ஏற்ப அவர்கள் அடுத்த கட்டத்திற்கு நகர்கிறார்கள்.
இது உங்களுக்கெல்லாம் தெரியும். இப்போ எல்லாருக்கும் திருவண்ணாமலை வளம் வந்தாலும் சரி, அல்லது மருந்தீஸ்வரரை வளம் வந்தாலும் சரி, அல்லது திருக்கழுக்குன்றத்தை வளம் வந்தாலும் சரி, இந்த வளம் வர்றது மூலமாகவே உங்களுக்கு முத்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடணும்னு வச்சுங்களேன். அதே மாதிரி பாடுறது மூலமாகவே முத்தி கிடைக்கும், அல்லது இது வழிபடுறதன் மூலமாகவே முத்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு 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 செய்தி உங்களுக்கு சொல்றாங்க. முக்தி கிடைக்காதுன்னு இல்லை, கிடைக்கும். அந்த சுத்திரத்திலேயே அது முடிஞ்சிடாது. ஆமா, அது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த முத்திக்குரிய இன்னொரு வழியை கொடுக்கும். அப்படிதான் அதுக்கான பதில். அதுவே நேரா கொடுக்குமா அப்படின்னு கேட்டா, அப்படி பார்த்தா எல்லாருமே அப்படிதான். என்ன ஒருத்தர் அடிக்கடி கேட்பார், அவர் ஒரு மாணவர் தான், படிக்கிறவர் தான், ஐயா எனக்கு இந்த பிறப்புல எவ்வளவு வினை இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிட்டா அதை கழிச்சிட்டு போயிடுவேன்ல அப்படின்னு கேட்பார். அப்போ அது என்ன கிலோ கணக்கில் எடை போர்த்தி கொடுக்குறதா, அல்லது அவருக்கு வினைன்னு அப்படின்னா அப்படி அப்புறம் என்ன சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பரவாயில்ல இந்த அளவுக்கு நீ கேள்வி கேட்குற அளவுக்கு தயாராகிட்ட, முதல்ல வினை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியல, அதனால இந்த கேள்வி கேட்குற. வினை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்லது கெட்டதுன்னு நம்ம சொல்கிறோம்ல, நீங்களாம் நினச்சிட்டு இருக்கிறீங்க புண்ணியம் செய்கிறவர்கள்லாம் ஒரு பெரிய பதவியிலையும் ஒரு நல்ல சுகபோகத்திலையும் வாழ்க்கை வசதிகள் எல்லாம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறோம்ல. அதானே உண்மை, அதானே புண்ணியத்தினால் கிடைக்கிறது, அதானே கிடைக்குது. அப்படின்னு தான் நமக்கு நல்ல பழக்கமாயிருக்குது. சரி, பாவத்தினால என்ன கிடைக்குன்னா தண்டனை, இது மாதிரிலாம் கிடைக்கும். அப்ப வினை எப்ப போகும்? அப்ப ஞானம் எப்படி கிடைக்கும்? அதுல இடம் இருக்குதா? புண்ணியத்துல பாவத்துல அதுக்கு இடம் இல்லைல்ல. அப்படியே சொன்னான், புண்ணியத்தின் மூலமா நல்ல வாழ்க்கையின் சுகபோகம் கிடைக்குது அப்படின்னாலோ, பாவத்தின் மூலமா தண்டனை கிடைக்குதுன்னு சொன்னாலோ உங்களுக்கு என்ன இல்லை? ஞானத்துக்கோ அல்லது வினையை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோ இடம் இருக்குதா அப்படின்னு கேட்டா இல்லை. அதான் சுகபோகமா இருக்கிறவன் நல்லது பண்ணவன், பாவம் பண்ணவன், தப்பான போய்க்கிறான்னு தானே சொல்லிட்டு போயிடுறீங்க. அப்படி வினையை புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்களா அல்லது புரிய வச்சிருக்கிறாங்களா அப்படின்னு நீங்க தான் ஆராய்ச்சி பண்ணணும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா, இல்லைங்க, இப்ப நீங்க புண்ணியத்தை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஒரு பிறப்பை நல்ல சுகபோகமா கொடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகபோகமாக பிரச்சனையை கொடுத்து நீங்க அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்காம அல்லது அடுத்தவர்களுக்கு தீமை விளைவிக்காம அல்லது அடுத்தவருடைய உழைப்பை சுரண்டாம இருக்கிற மனநிலையில உங்களுக்கு சுகபோகத்தை அனுபவிக்க கொடுக்க முடியுமா? ஏன்னா அப்படி பண்ணா பாவம் ஆயிடும். உதாரணத்துக்கு இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்குறோன்னு வச்சுங்களேன், ஐஏஎஸ் பதவியை புண்ணியத்துல கொடுக்குறார் கடவுள். அவர் பதவி வாங்கின பிறகு எத்தனை பேர் ஏமாத்தினாரு, எத்தனை பேர் வாழ்க்கையை அழிச்சாரு, எத்தனை பேர்கிட்ட லஞ்சம் வாங்கினாருன்னா அப்போ அவருக்கு என்ன கிடைக்கும்? அடுத்த பிறப்புல பெரிய தண்டனை எல்லாம் கிடைக்கும். அப்போ அவருக்கு புண்ணியம் செஞ்சாரா பாவம் செஞ்சாரா? புண்ணியத்தின் மூலமாகவே ஞானம் வரல, இல்ல பாவம் தானே வந்தது. இப்போ கிடைக்கிற சுகபோகத்துல அவர் பாவி ஆகிறாரா, புண்ணியம் ஞானியே ஆயிட்டாரா அப்படின்னு கேட்டா, அப்பதான் என்ன சொன்னாங்கன்னா, புண்ணியமும் பாவமும் நல்வினையும் தீவினையும் இரும்பு விலங்கும் பொன் விலங்கும் போலவே தவிர அது வினையை விடுதலை செய்கிற விஷயம் இல்லை அப்படின்னு தெளிவா முடிவு பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படி ஒரு ஆர்கியூமெண்ட், இப்படி ஒரு விவாதம் இருக்குது இல்ல, வினைன்னு ஒண்ணு ஏத்துக்கிட்டாதான் இந்த விவாதம். வினைன்னு ஒண்ணு ஏத்துக்கலன்னா ஏன் இதை பண்ண போறோம்? இப்ப இந்த நல்லது கெட்டதுன்னு ஒரு ஆளை நீங்க முடிவு பண்ணி, அவன் பணக்காரனா பிறந்திருக்கிறான் அதனால இப்படி அனுபவிக்கிறான், அல்லது நான் ஏன் பணக்காரனுக்கு பிறக்கல அப்படின்னு ஒரு கேள்வி வர்றப்பதான், இல்லப்பா அது நீ செஞ்ச பூர்வ ஜென்ம பலன்னு ஒரு பதில் சொல்றீங்கல்ல, அப்போ வினையை ஒத்துக்கினா தானே அந்த பதில் எனக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அது ஏத்துக்கிற மாதிரி இருக்காது இல்ல. வினையை ஒத்துக்காதவனுக்கு அது பதிலே கிடையாது இல்ல. பாரதியார் ஒரு இடத்துல எழுதுவார், நான்லாம் ஏதோ எங்க அப்பாவுக்கு கஷ்டப்பட்டு நான் வளர்ந்துட்டு இருக்கிறேன், நான்லாம் பொப்பிலி மகாராஜாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கணும் அப்படின்னு எழுதுவார். இல்லை நான் என்ன பொப்பிலி மகாராஜாவா இல்லை பனகல் மகாராஜாவுக்கு பிள்ளையா பிறந்திருக்கிறேன் அப்படின்னு எழுதுவார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒருவேளை அவங்களுக்கு பிள்ளையா பிறந்திருந்தா பாரதியாரா இருந்திருக்க மாட்டார்ல. இப்ப ஏதோ அவங்க அப்பாவுக்கு பிறந்தனால பாரதியார் இல்லை அவரு. அப்படி ஒரு சூழல்ல அவர் பாரதியாரா நமக்கு அதுவும் அவங்க அப்பா செத்ததுனாலதான் அவர் அப்படி உருவாகிறாருன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். ஆனா அதான உண்மை. அவர் இறந்தனாலதான் காசிக்கு போறாரு, காசியில இதை படிக்கிறாரு அவங்க அத்தை வீட்டுல இருந்துட்டு. அதுக்கப்புறம் உலகத்தை வேற மாதிரி பார்க்கிறாரு. கவிதை எழுதுற இயல்பு இருந்தா கூட இங்க சுதந்திர போராட்டத்துக்காக எழுத நினைக்கிறாரு. அப்புறம் மக்கள் சமத்துவத்துக்காக எழுத நினைக்கிறாரு. ஒரு வித்தியாசமான மனிதரா
நமக்கு கிடைக்கிறார் பாரதியார். அப்ப இவர் பாரதியாருங்கிறவர் இன்னாருக்கு பிறந்தாதான் இப்படி கிடைப்பாரு அப்படின்னும் கிடையாது. இப்படிப்பட்ட சூழல்ல அவரு நமக்கு பாரதியாரா கிடைக்கிறார். அப்படி ஒரு சூழல் அவருக்கு அமையுது அப்படிங்கிற மாதிரி அவருடைய பிறப்பை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அப்ப எல்லாருக்கும் சொல்ற பதிலே அதுல கிடையாது. என்ன கிடையாது? அப்பா அவருடைய மனநிலையை இப்படி வெளிக்கொணர்கிற விஷயமாக இவையெல்லாம் நடந்தன அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவோம். இப்ப அதே தான் நமக்கும். இப்ப நீங்க உங்களுக்கும் எனக்கும் நான் வாழற வாழ்க்கைக்கும் நாம எல்லாரும் வாழற வாழ்க்கைக்கு என்ன பதில் அப்படின்னா, எனக்கு இப்படி ஒரு சூழல் அமைஞ்சுது, இப்படிதான் வாழறேன். ஆனா என் எண்ணமும் அதுக்கும் என்னவா இருக்குது? போட்டி தொடர்ந்துட்டு இருக்கும். நம்ம வாழ்க்கைக்கும் நம்முடைய எண்ணத்துக்கும் தொடர்ந்து போட்டி இருக்கும். அதுக்கு காரணம் என்ன? ஏன் என்னுடைய எண்ணமாவே நான் வாழ முடியல? இந்த வீட்டுல இப்படி பிறந்திருக்கிறோம், இது ஒரே தொல்லையா இருக்குதுன்னு சில பேர் நினைக்கலாம். இல்ல நம்ம இன்னாரோட இந்த இடத்துக்கு வேலைக்கு வந்தோம், இப்படியே தொல்லையா இருக்குதுன்னு நினைக்கலாம். நாம நினைச்ச மாதிரியே அல்லது நினைக்கிற மாதிரியே ஒரு விஷயம் இல்லை. அதே மாதிரி நாம நினைக்கிறதும் எது வச்சிருக்குது? அதை வச்சுதான் இருக்குது. எதை வச்சு? இப்ப நம்ம எது சூழலோ, அதாவது அதுல ரெண்டு விஷயம் முக்கியமானது. இப்போ வேகமா போனா உங்களுக்கு அதுல வரல. ஒண்ணு, நான் நினைக்கிற மாதிரியே வாழ்க்கை இல்லை. வாழ்க்கை இப்படி இருக்கிறதுனால நான் வேற மாதிரி நினைக்கிறேன். இதுக்கு அது காரணமா அதுக்கு இது காரணமானும் சொல்ல முடியாது. இப்போ நான் ஒரு ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன் அப்படின்னா எனக்கு ஏன்டா இப்படி ஒரு விஷயம் வந்தது அப்படின்னு நான் ஒண்ணு நினைக்கிற மாதிரி அதை செய்ய முடியல. அந்த வேலை இருந்ததுனால தான் நான் இப்படி நினைக்கிறேன். சரி, ஒருவேளை நான் போற இடத்துல எனக்கு கிடைச்சிருந்தா வேற மாதிரி ஒண்ணு நினைப்பேனா? நினைக்க மாட்டேனா? அல்லது ரெண்டும் ஒரே மாதிரி வருமா? இப்படி ஒரு கேள்வி எல்லாம் வந்தா என்ன பதில் சொல்லுவோம்? இதெல்லாம் பதில் சொல்ல முடியாத கேள்வியா இருக்கு சார் அப்படின்னு சொல்றப்பதான் இதுக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க. வினை அப்படின்னு ஒரு பேர் கொடுத்தாங்க. வினைனா கர்மா அல்லது விதி, இதெல்லாம் ஒரே பேர் தான். இந்த வினை, விதி, கர்மான்லாம் பேர் கொடுத்தல, இது உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்கிறப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். சரி, எனக்கு ஏன் இப்படி ஒரு விதி வரணும், எனக்கு ஏன் இப்படி ஒரு வினை வரணும் அப்படின்னு கேட்கிறப்ப அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். அதுக்கு பதில் சொல்லும் போதுதான் என்ன வருதுன்னா, இப்ப நாம எல்லாரும் இப்படி, நீங்க ஒரு மாதிரி நான் ஒரு மாதிரி, எல்லாரும் இப்படி பிறந்து கஷ்டப்படுறதுக்கு என்ன காரணம் கேட்கிறப்ப வினையின் பதில் சொல்லணும்ல. நேரா சொன்னா நீங்க ஏத்துக்குவீங்க. ஆனா பிரச்சனைய கிளறி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்போ சரி, எனக்கு இந்த மாதிரி நான் ஏற்றத்தாழ்வோட இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? வினை மட்டும் கிடையாது. இப்போ நான் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறேன், நீங்க ஒரு மாதிரி புரிஞ்சுக்கிறீங்க. இது ஏன் வினை தான், இது உங்க வினை தான். ஆனா இந்த ஏற்றத்தாழ்வு வந்ததுக்கு என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கிறப்பதான் கடவுளை தான் கேட்கணும். கடவுள் அவனை நல்லா படிச்சுட்டாரு, என்ன கெட்டவனா படிச்சுட்டாருன்னு ஒரு பதில் சொல்லுவாங்கல்ல. இது சாதாரண பதில். ஆனா சரியா பதில் சொல்லணும் அப்படின்னா கடவுளுக்கும் அதுக்கும் சம்பந்தம் உண்டா அப்படின்னு கேட்டா, இல்லப்பா நீ புரிஞ்சுக்கிட்டது அப்படி, அவர் புரிஞ்சுக்கிட்டது அப்படி, அதுக்காக ரொம்ப வித்தியாசமா இருக்கிறீங்க நீங்க அப்படிங்கறதான் அதுக்கு சரியான பதில். என்ன புரிஞ்சுக்கிட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீ உன்னை யாருன்னு சொல்லிக்கிற? நம்மள இப்ப நம்மள மனிதர்கள் ஆகிய நாம நம்மள என்னன்னு சொல்லிக்கிறோம்? பேரை வச்சு சொல்லிக்கிறத விட்டுருங்க. நாமெல்லாம் யாரு அப்படின்னா அறிவாளிகள். இதான் நமக்கும் உயிர் இல்லாத பொருளுக்கும் உயிர் உள்ள பொருளுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்கன்னா, உயிர் இல்லாத பொருளுக்கு அறிவு கிடையாது, உயிர் இருக்கிற பொருளுக்கு அறிவு இருக்குது. அது எறும்பா இருந்தாலும் அறிவு இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எறும்பா இருந்தா கூட அது மேலே அது ஒழுங்கா பார்த்துட்டு தான் இருக்கும். அதுக்கு அறிவு இல்லைன்னா அந்த வேலை நடக்காது. அது மூலாதாரத்துல இருந்து வேலை பார்க்குதா, சாக்கரத்துல இருந்து வேலை பார்க்குதான்லாம் கேட்கக்கூடாது. எறும்புக்கும் அறிவு இருக்குது, அதுவும் வேலை பார்க்குது. உடம்பு மனுஷனுக்கும் அறிவு இருக்குது, உடம்பை வச்சுக்கிட்டு அவன் வேலை பார்க்கறான். யானைக்கு இருக்கிற பலம் நம்ம உடம்பு கிடையாது. ஆனா யானைக்கு நம்மள மாதிரி அறிவு இல்லை. அதுக்கு நம்மள மாதிரி அறிவு இருந்தா நமக்கு இந்த என்ன விஷயம், நம்ம வாழவே முடியாது. இப்ப நமக்கு அறிவு இருக்குது, பலம் இல்லாதனால நம்ம எதை பயன்படுத்தி அதை அழிக்கணுமோ நம்ம அதை அழிக்கிறோம். அப்ப நமக்கு என்ன பண்ணுது, அறிவு கூடுதலா நமக்கு வேலை பார்க்குது. இந்த வேலையை அதுங்களுக்கு பார்க்காது. அதுங்களாம் நம்ம அளவுக்குலாம் என்ன பண்ணாது, சூழ்ச்சிலாம் பண்ண முடியாது. நம்ம சூழ்ச்சின்னு ஒரு அறிவு தெளிவா இருக்குது இல்ல, அப்ப அந்த அளவுக்குலாம் அதுங்களுக்கு கிடையாது. என்ன ஒண்ணு, புத்திசாலித்தனங்கிறது வேற, நாம பண்ற சூழ்ச்சிங்கிறது வேற. இப்ப இந்த மாதிரி கூடுதலா அறிவாளியா இருக்கிற நாம
நம்ம எல்லாருக்குமே அறிவாளின் பேர். இதுக்குதான் உயிர் உள்ள பொருள்கள். உயிர் உள்ள பொருள்களுக்கு அறிவாளின் பேர் கொடுத்தீங்கன்னா வித்தியாசம் எப்படி வந்தது அப்படின்னு கேட்கிறப்பதான் வித்தியாசத்துக்கு காரணம் அறிவாளியா இருந்த நீங்க உங்களுக்கு அறிவு வேலை செய்யாம இருந்தது, அதான் இந்த வித்தியாசத்துக்கு காரணம் அப்படின்னு பதில் சொல்றாங்க. உங்களுக்கு அறிவு இருக்குதுன்னே தெரியாத அளவுக்கு இருந்தீங்க. அப்ப உங்களுக்கு அறிவை கொடுக்கறதுக்கு வெளிச்சத்தை கொடுத்தப்ப உங்களுக்கு எவ்வளவுதான் புரிஞ்சுதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு வேலை செய்யற தவிர ஏற்றத்தாழ்வை யார் பண்ணல? கடவுள் பண்ணல. உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் உங்க அறிவு, நீ உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சிக்கணுமோ அந்த அளவுக்கு கருவிகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இதுதான் பதில். இப்ப நான் இதை சித்தாந்தமா சொல்லல, ரொம்ப எளிமையா நமக்குள்ள இருக்கிற ஏற்றத்தாழ்வுக்கு ஏன் இதெல்லாம் கொஞ்சம் நான் பீடிகை சொல்றேன் அல்லது பேசிக்கா ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா எதெல்லாம் இந்த திருநிலை தனிவெளிங்கிற ஒரு வார்த்தை வள்ளலார் பாடின வார்த்தை. அந்த திருநிலை தனிவெளிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்குது அப்படின்னு சொல்ற விஷயத்துல உங்களுக்கு எந்த அளவுக்கு தெளிவு இருக்குதோ அதை வச்சுதான் வள்ளலார் சொன்ன மாதிரி நீங்க கடவுளை அனுபவிக்கிறதுக்கு தெளிவாக என்ன புரிந்து கொண்டவர்கள்னு அர்த்தம். இதே விஷயத்த இப்ப சங்கராச்சாரியாரை பின்பற்றுகிறவர்கள் எழுதினாங்கன்னா அதுக்கு அர்த்தம் வேற. உங்களுக்கு எல்லாம் தெரியும், சிவஞான போதம் எந்த நூல்? சைவ சித்தாந்தத்துக்கு தானே அது. சைவ சித்தாந்தத்தினுடைய சாத்திரம் எது? சிவஞான போதம். ஆனா சிவஞான போதத்துக்கு கிறிஸ்துவனுடைய விளக்கமாகவும் நூல் எழுதிக்கிறாங்க, திருக்குறளுக்கும் எழுதிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சிவஞான போதத்துக்கு வடிவேலு செட்டியார்னு ஒருத்தர் ஒரு உரை எழுதுறார். சிவஞான போதம் சங்கரருடைய வேதாந்தத்தை தான் சொல்லுகிறதே தவிர அது சைவ சித்தாந்தத்தை சொல்லவில்லை அப்படின்னு தெளிவா உரை எழுதுறார். அப்ப என்ன சொல்லலாம்? இப்ப நீங்க இதை எடுத்துக்கிட்டு நீங்க ஒரு உரை எழுதுறீங்க அப்படின்னா உங்க அறிவு சாமர்த்தியத்தை பயன்படுத்தி அதுக்கு வேற விளக்கம் சொல்ற மாதிரி வருது இல்ல. அப்ப நீங்க கடவுளை அடைவீங்களா அடைய மாட்டீங்களா? ஏன் சிவஞான போதத்தை அப்பதான் என்ன பண்ணாங்க, பொருளே தேவலப்பா, பாட்டை படிச்சிருவோம், அதுக்கு கடவுள் ஏதாவது தரட்டும் அப்படின்னு போட்டாங்க. அதான் பாராயணம். பொருள் பற்றி தானே சண்டை வருது. பொருள் இல்லைன்னா, பொருள் தெரியாம படிச்சா கடவுள் கொடுக்கறத கொடுக்கட்டுமே அப்படின்னா பாராயணம் வந்தது. அதுல இன்னும் எனக்கு வேண்டியதெல்லாம் சேர்த்தீங்கன்னா அதான் பாராயணம், தோத்திரம். அவ்வளவுதான். வேண்டுகோள் வந்துட்டாலே தோத்திரம். இந்த தத்துவம் எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்க வேண்டுகோள் வைக்க மாட்டீங்கல்ல. உங்களுக்கு வேண்டது தத்துவம் தெரியணும் வேண்ட போறீங்க, அது ஒண்ணு வேண்ட மாட்டீங்க. பொருள் புரியணும் தான் கேட்கலாம், அதான் பொருள் புரியணும்னு வேணும் கேட்கலாம். ஆனா தத்துவம் தெரியணும் நேரா கேட்க மாட்டீங்க. இப்ப என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த திருநிலை தனிவெளிக்கு சரியான விஷயமாக நீங்க சொன்னாதான் வள்ளலார் அனுபவிச்ச அனுபவத்தினுடைய முடிவுக்குள்ள நீங்க போகும்போது சரின்னு வரும். இப்ப இது எதுக்கு இந்த குறை தெரியுமா? ஒரு ஸ்கேல் நீங்க கையில வச்சுக்கணும். என்ன ஸ்கேல் அப்படின்னா, அருளாளர்கள்னு ஒரு பெரிய படம் போட்டு ஒரே காலண்டரா கொடுங்க அப்படின்னு கேட்கறீங்கன்னு வச்சுங்களேன். யாரெல்லாம் அருளாளர்னு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணும். நீங்க அந்த கேள்விக்கான பதில்ல தான் திருமூலரையும் ரமணரையும் போடலாமா வேணாமா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ரமணர் உங்களுக்கு வேணும், ஆனா திருமூலருக்கு சமமா போடலாமா வேணாமா? இது யாரும் கேட்கல அப்படிங்கிறதுனால இல்ல, உங்களுக்கான தெளிவுல அது இருக்குது. சரி விடுங்க, காரைக்கால் அம்மையார போடலாமா வேணாமா? போடலாம் சார், சைவத்தில் ஏற்கனவே போட்டு வச்சுட்டாங்க, அதனால எங்களுக்கு ஒன்றும் என்ன இல்லை. சரிங்க, இந்த 63 நாயன்மாரையும் 60 போட்டுட்டீங்க, ஏன் சேக்கிழாரை அந்த நாயன்மாருடைய அந்த பட்டியல்ல வைக்கலையா? ஏன் சரி விட்டுருங்க பரவாயில்ல, மெய்கண்டார் இவங்கெல்லாம் போடலாமா வேணாமா? சந்தான குரவர் சமய குரவர்னு பிரிக்கிறீங்கல்ல. சமய குரவர் யாரு? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். சந்தான குரவர் மெய்கண்டார், அருள்நந்தி சிவம், மோபாவதி சிவம், மறைஞான சம்பந்தர் பிரிக்கிறீங்கல்ல. இவங்களை அவங்களுக்கு இணையா நினைச்சு பார்க்க முடியுமா உங்களால? யாருக்கு இணையா? இந்த 4 இணையா நினைச்சு பார்க்க முடியுதா?
நால்வர் விழா எடுக்கிறீங்களா, ஏன் இந்த நால்வர் விழா எடுக்கல நீங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? சரி இவங்க தத்துவம் எழுதினாங்க, இன்னும் ரகசியமா போய் வேற யாருன்னா கேட்டீங்கன்னா வேற சொல்லுவாங்க. இவங்களுக்குலாம் அடையாளம் சமாதியே இல்லை, இவங்களுக்கு தான் சமாதி இருக்குது, இவங்கெல்லாம் மேல போனாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல அப்படிம்பாங்க. இந்த மாதிரி குழப்பத்துக்கு இந்த கடவுள் அனுபவத்துக்கு தெளிவா போற நினைக்கிறவனுக்கான விஷயத்தை தீக்கணும். இது ஒண்ணு. இன்னொன்னு, கடவுள் அனுபவத்துக்குள்ள வரும்போது அடிப்படை கொள்கை இது அப்படின்னு தெரியல அப்படின்னா பக்திங்கிறதே கிடையாது. பக்தி அப்படின்னு ஒரு சொல் இருக்குல்ல, அது தமிழ்ல பத்தின்னு எழுதுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வரிசையில வேலை பார்க்கணும், முறையா வேலை பார்க்கணும். பத்தி பத்தியா எழுதுன்னு பசங்களுக்கு கட்டுரை எழுத சொல்லுவீங்கல்ல, பத்தி பத்தியா எழுதணும்னா என்ன அர்த்தம்? எதை ஒன்னாலும் எங்க ஒன்னாலும் எழுதக்கூடாது. எது எழுதினமோ அதனுடைய தொடர்புல அதுக்கப்புறம் என்ன எழுதணுமோ அது வேற பத்தியில இருக்கணும். பத்தி பிரிக்கிறதுங்கிறது அதான் முக்கியம். முறையாக எழுதுவது, பத்தி பிரிக்கிறது, இருக்கிறது எல்லாத்தையும் கொண்டாந்து சேர்த்தா பேராகிராஃப் கிடையாதுல்ல. இதுக்கப்புறம் என்ன வரணும், அதுக்கு ஏன் இடைவெளி வரணும், அந்த பத்தியை ஏன் தனியா எழுதணும், அப்ப அதுக்குள்ள தொடர்பு இருக்குது இல்ல. இதுக்கு பேர் தான் வரிசையாகவும் முறையாகவும் நீங்க செயல்படுகிற விஷயத்துக்கு பேரு பக்தி அல்லது பத்தி. அதான் மாணிக்கவாசர் பத்தி நெறின்னு சொல்லுவார். இப்ப பக்தி நெறிக்கு வர்றேன் அப்படின்னு சொன்னா எதை எங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லணும். எதை எங்க வைக்கிறேன்னு சொல்றதுதான் கடவுள்னு ஒண்ணு உண்டா இல்லையா, ஆன்மான் ஒன்று உண்டா இல்லையா, இல்லது கர்மான் ஒண்ணு உண்டா இல்லையான்னு தெளிவுபடுத்தணும். இதுல அதனாலதான் உண்மை விளக்கம் ஒரு நூல் வந்தது. அதுதான் சொல்லுது, முத்தி தனில் 3 முதலும் மொழியை கேள்வி ஏன் சொல்லுச்சு அப்படின்னா இதெல்லாம் இருக்குது அப்படின்னு அது சொல்லுது. அதனாலதான் நான் ஏது நீ ஏது, அஞ்செழுத்து தான் ஏது, நாதாந்த நடம் ஏதுன்னு கேள்வியும் கேட்குது உண்மை விளக்கம் அப்படிங்கிற நூல். இதுல என்ன உங்களுக்கு அடிப்படைன்னு கேட்டா, இந்த தத்துவம் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் அல்லது வாழ்க்கையை பற்றிய கேள்வி கேட்கிறவனுக்கு நீங்க என்ன பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடவுளை பற்றிய தெளிவையும் சொல்லணும், வாழ்கிற என்னை பற்றியும் சொல்லணும், இந்த உலகத்தை பற்றியும் சொல்லணும். இந்த உலகம், வாழ்கிற நான் என்கிற ஆன்மா, அதுக்கப்புறம் கடவுள், இதுல சொல்லும் போது இதுல எது உண்மையானதுன்னு கேட்டீங்கன்னா சங்கரர் சொல்ற அந்த வேதாந்தம் கடவுளை தவிர வேற எதுவும் உண்மை இல்லை. இதுதான் முதல் விஷயம். அப்பதான் இல்ல இல்ல அது தப்பு, கடவுளுக்கு அயலாக நாங்களும் இருக்கிறோம், இந்த உலகமும் இருக்கிறது, இது எல்லாம் உண்மைன்னு சொல்லுங்க, கடைசி வரைக்கும் எது எது எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதுதான் முதல் வேலை. இது சங்கரருக்கு பின்னாடி சொல்லவில்லை, சங்கரர் வந்த பிறகு தெளிவாகவும் சொல்லுகிறார்கள். அதுக்கு முன்னாடி இந்த விஷயம் இருந்தது, ஆனா அவர் அதை நடுவுல மாத்துறார். ஏன் மாத்தினார் அப்படின்னா இந்திய வரலாறுல வேற ஒரு சிக்கல் வருது. பௌத்தம் வரும்போது பௌத்தம் என்ன பண்ணுது, கடவுளை ஏற்றுக்கொள்ளாமல் இந்த பொருள்களை மட்டும் ஏற்று ஒரு விஷயத்தை முன்வைக்குது. அப்ப அவர் என்ன பண்றாருன்னா கடவுளை மட்டும் ஏற்றுக்கொண்டு பொருள்லாம் இல்லைன்னு அதை வாதிடுறார். அப்ப அது பௌத்தத்தை எதிர்கொள்ளுவதற்கு அவர் கையாண்ட முறை அது. ஆனா இது அனுபவத்துல சரியாங்கிறப்பதான் நமக்கு திருஞான சம்பந்தர் சொன்ன பதிலும் திருமூலர் சொன்ன பதிலும் இன்னும் திருவள்ளுவர் சொன்ன பதிலும் வாழ்க்கையை சரியாக கொண்டு செல்லுகிறது அப்படிங்கிறது அதுக்குள்ள இருக்கிற அனுபவம். ஒருவேளை திருவள்ளுவர் சொன்னது தப்பு என்றாலோ அல்லது காரைக்கால் அம்மையார் சொன்னது தவறு என்றாலோ அல்லது திருமூலர் சொன்னது தவறு என்றாலோ அடுத்தவர் அதை மறுத்திருப்பார், அல்லது அது தொடர்ந்து வராமல் போயிருக்கும், அல்லது உங்களுக்கு தவறான கூட்டம் என்று நீங்க சொல்லணும். இப்போ அப்படி சொல்ல முடியுமா உங்களால? இப்ப காரைக்கால் அம்மையாரு, திருமூலர், திருஞான சம்பந்தர், பல்லலார், பாம்பனார் வரைக்கும் அந்த தமிழ்ல அவங்க பாடிய அந்த அருள் மரபு இருக்குல்ல, அவங்க பொய் சொல்லி இருக்கிறாங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? இல்ல அது நமக்கு விளங்காதுன்னு சொல்லியிருக்க முடியுமா? சொல்ல முடியாது இல்ல. அப்படி இருந்திருந்தால் அந்த மரபு தொடர்ந்து வராது. அப்ப இந்த மரபு முன்வைக்கிறது எது அப்படிங்கிறப்பதான் அடிப்படை பொருள்களை ஏற்றுக்கொள்வது.
அப்ப அதுலதான் கடவுள் பயணத்துக்கான பாதை நீங்க தெளிவாக படியை எடுக்கிறீர்கள் அர்த்தம். இது எல்லாமே எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல கடவுள் எதையெல்லாம் இந்த கடவுளை பத்தியே பேசக்கூடாது. கடவுள் ஒருவர் என்கிற வெளியாக இருக்கிறார், அவருக்குள்ள நாங்க இருக்கிறோம், அல்லது அவருடைய நிழலாக இருக்கிறோம் அப்படிங்கறதெல்லாம் இங்க கிடையாது. அப்படி ஒரு ஆர்குமெண்ட் கிடையாது. அதனாலதான் சைவ சித்தாந்தம் சொல்லும் போது என்ன சொல்லுச்சுன்னா, கடவுளை பத்தி பேசலாது முதல்ல. அதாவது மெய்கண்டார் சிவஞான போகத்துல அவர் என்ன ஆரம்பிக்கிறாருன்னா, உலகத்தை பார்த்தேன், உலகம் இந்த மூணா இருக்குது. எந்த மூணா இருக்குது? அவன், அவள், அது. அவன், அவள், அதுதான் மூலா தெரியுது. இன்னொன்னு தெரியுது, இப்ப இருக்கிற பொருள்லாம் என் கண்ணுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. இருந்த பொருள்கள் அழிந்திருக்கின்றன, இப்ப இருக்கிற பொருள்கள் தோன்றி இருக்கின்றன. அப்ப அதனால ஒரு முடிவு வர்றார், தோன்றுகிற பொருள்கள், இருக்கிற பொருள்கள், அழிகிற பொருள்கள். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னா அது ஒரு காலத்தில் தோன்றியது, ஒரு காலத்தில் அழியும் அப்படின்னு தெளிவா சொல்லி, சரி இந்த வேலையை இதுங்களே செய்யாது. இப்ப அவன், அவள், அதுதான் உலகம். அது 3 காலத்துல வேலை பார்க்குது, 3 காலத்துக்கு அடிப்படையில் அதுங்க இயங்குது. இதுங்களே இதை பண்ணா அது அழியாமலே இருக்கும், இதுங்களே அதுக்கு எஜமானம் கிடையாது. அப்படி பார்த்தா தோன்றி நின்று அழிகின்ற இந்த விஷயத்தை செய்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் அப்படின்னு கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிற முறையை சைவ சித்தாந்தம் அல்லது மெய்கண்டார் இப்படிதான் விவரிக்கிறார். இப்ப என்ன இதுல விஷயம் கேட்டீங்கன்னா, இந்த தோன்றுகிறது அழிகிறதுன்னு சொன்ன இல்ல, அந்த இடத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன கவனமா இருக்கணும்? இப்ப உலகத்துல நிலையாமை அப்படின்னு ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். நிலையாமைன்னா என்ன? யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை, இப்படின்னு உங்களுக்கு நிலையாமை சொல்லுவாங்க. உடம்பு நிலையில்லாதது, செல்வம் நிலையில்லாதது, இளமை நிலையில்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிலையாமை அப்படின்னா எதுக்கு நாம பேசுறோம்? இப்ப காஞ்சிபுரம்னா காஞ்சி அப்படின்னா நிலையாமையை விளக்குவது. அதனாலதான் பௌத்தம் அங்க கோல் வச்சின பிறகு வந்த பேர் அது. நிலையில்லாத உலகம், இந்த உலகத்துல நீ இவ்வளவு கஷ்டப்படாத, ஆசையை விட்டுரு அப்படின்லாம் அவங்க சொல்றாங்கல்ல. அது இல்லாம நாம நிலையாமை பேசினா எதுக்கு பேசுவோம்? ஏன் திருவள்ளுவர் பேசணும், அல்லது திருமூலர் நிறைய இதை பத்தி பேசியிருக்காரு. முதல் தந்திரத்துல நிறைய பேசுறார் நிலையாமைகளை பத்தி. ஏன் பேசணும் அப்படின்னா, இந்த உலக வாழ்க்கையில் இப்படியே போனால் இதுதான் நிலவரம். இந்த நிலையில்லாத உலகத்தை இதே மாதிரி பயணப்படுத்தாமல் நிலைத்தன்மைக்கு கொண்டு வர வேண்டியது, இதுக்குள்ள வேலை செய்ய வேண்டிய உன்னுடைய கடமை. இளமை நிலையாததுதான், இப்படியே போனேன்னா ஆனா நிலையானதாக மாற்ற முடியும். செல்வன் கழலேற்றும் செல்வம் செல்வமேன்னு பேசுறார். அப்ப நீ செல்வம் அப்படிங்கிறதுக்குள்ள நீ வரும்போது நிலையானது எதுன்னு நீ பார்க்கணும். அப்ப இளமை அப்படிங்கிறது, செல்வங்கிறது உடம்பு அழிஞ்சு போகுது. அப்ப அது அழியாம எப்படி பாதுகாக்கிறது? அப்ப அதாவது உலகத்தினுடைய போக்கை விவரித்து அதில் நிலைத்தன்மையை நீ எப்படி அடைய வேண்டும், இதுதான் சைவத்தினுடைய குரல். அல்லது வள்ளல் பெருமான் நமக்கு தெளிவாக மரணமில்லா பெருவாழ்வும் சொன்னதுக்கான காரணம் அது. இதை ஏத்துக்க முடியுமா நம்மளால? இதை ஏத்துக்கணும்னா உங்களுக்கு என்ன தகுதி வேணும்னு சொல்லக்கூடாது, எந்த அனுபவம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். மரணமில்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர், பொய் புகழேன் சத்தியம் உரைக்கின்றேன்லாம் அழறாருல்ல. இது நான் நம்பக்கூடியதுன்னு எல்லாராலையும் சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற யாராலும் படிச்சதுனால வள்ளலாரால தான் நம்புவீங்க. மனசால இதுல நம்பிக்கை கிடையாது உங்களுக்கு. மனசால நம்ம மரணமில்லா பெருவாழ்வில் வாழணும்னு யாருக்காவது நம்பிக்கைதுதான். சில பேருக்கு ஆசை இருக்கும், இந்த பிறப்புலயே நான் முத்தி அடையணும். கொஞ்சம் பேர் 1-2 பேர் இருக்கிறாங்க, அது என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, ஐயா நான் இந்த பிறப்புலயே எனக்கு இனிமே பிறப்பு வராத பாத்துக்கணும்னு அப்படி இருந்திருக்காங்க. அவங்க திட்டுன்னு ஏதாவது கடவுளை எப்படியாவது அனுபவிச்சிடணும் அப்படின்லாம் பார்த்துருக்குறாங்க. சில பேர் அப்படி இல்லாம நான் ஒரு பிரச்சனையும் இல்லாம செத்து எனக்கு சமாதி வைக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க மரணமில்லா பெருவாழ்வை. அந்த மாதிரி பேசினவங்க எல்லாம் பெருமான் அவஸ்தைப்படுத்த வச்சிருக்கிறான். தத்துவவாதிகளுடைய வரலாற்றுக்குள்ள அல்லது தத்துவ சொற்பொழிவாளர்கள் வரலாற்றுக்குள்ள பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு.
அப்படிலாம் இல்லை. இது உடனே இன்னொரு பதில் சொல்லுவாங்க, திருவள்ளுவர் மரணமிலா பெருவாழ் வாழ்ந்தார் அப்படின்னு நான் சொன்ன உடனே சொல்லுவாங்க, அது திருவள்ளுவரை சொல்லலைங்க, திருக்குறள் நிலையா இருக்குது இல்லை, அதை சொல்றாரு அவருன்னுவாங்க. திருஞான சம்பந்தர் பாடியதோ அல்லது மாணிக்கவாசகர் பாடிய திருவாசகமோ நிலையா இருக்குது இல்ல, மரணமிலா பெருவாழ்னா அவங்க பாடினதை சொல்றாங்க சார், அது இன்னும் வாழுது இல்ல, நீங்க ஆள நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சில பேர் அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லுவாங்க. ஆமா, புகழ் உடம்புன்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இப்ப புறநானூறுல எல்லாம் புகழ் உடம்பு தான், தோன்றில் புகழுடன் தோன்றுங்க, அப்புறம் எப்படி மறுபடியும் தோன்றும் போது புகழ் உடம்பு எப்படி கிடைக்கும்? இப்ப அதெல்லாம் எப்படி நீங்க சொல்லுவீங்க? புகழ் உடம்புன்னு சொல்றப்ப நீங்க அதுதான் பௌத்தம் சொல்றது. அந்த புகழ் உடம்பு தான் அந்த அவங்களுடைய அந்த அந்த செயல், அந்த எண்ணம் ஒரு வடிவம். ஆனா அப்படி இல்லை நாம சொல்றது, அது உயிர் கிடையாது அவங்களுக்கு. அததான் நாம புத்தகம் வரைக்கும் கொண்டு வரோம். ஆனா அதை தாண்டி புகழ் உடம்பு அப்படிங்கிறது தோன்றும் போதே புகழ் உடம்போட தோன்றுவீங்கன்னு நீங்க சொல்றாருல, தோன்றுக என்ன சொல்றாரு? அப்படி இல்லைன்னா தோன்றாமை நன்று. இப்ப நீங்க அதோடையே பிறக்கணும்னா அதுக்கு தனியா ஒரு பெருமான் உடம்பு செஞ்சு கொடுக்குறான்னு அப்படி அர்த்தம் இல்ல. இப்ப இவ்வளவு பேர் இருக்கிறோம், எல்லாருக்கும் புகழோட இருங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? இப்ப நான் சொற்பொழிவு பண்றதுனால எனக்கு புகழ் கிடைச்சிடும், நீங்க குடும்பம் நடத்துறதுனால உங்களுக்கு புகழ் கிடைக்காதுன்னு சொல்லலாமா? சொல்லக்கூடாது இல்ல. எப்படின்னா, நீங்க நாம பிறந்திருக்கிறோம்ல, பிறந்து நமக்கான ஒரு பாத்திரம் இருக்கும், அதாவது உறவுலையோ அல்லது செயல்லையோ. இப்ப என்ன மாதிரி எல்லாரும் பொது நடவடிக்கையும் ஈடுபட முடியாது. அப்புறம் எல்லாரும் சொற்பொழிவுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் யார் தான் கேட்கறது? அந்த மாதிரி எல்லாரும் ஒரே இதுல வர முடியாது. அதே மாதிரி எல்லாரும் பொது நடவடிக்கையில புகழ் அடையணும்னு சொல்லல, அவன் பிறந்து வளருகின்ற பாத்திரத்தில் கூடுதலாக ஒரு நன்மை விஷயமாக இப்படி அவன் இதில் சிறப்பாக இருந்தான், எந்த பாத்திரத்துல இருந்தாலும் அந்த பேர் வாங்கிட்டீங்கன்னா அதுதான் உங்க பிறப்பை முன்னெடுத்து செல்றது. அதுதான் புகழோடு தோன்றுதல். அடுத்த பிறப்புல நீங்க புகழோட தோன்றணும், அதுதான் அதுல முன்வைக்கிறது. இப்ப நான் கூடுதலா இப்ப பிள்ளையா இருந்தா, இப்போ சில பேர் இருப்பாங்க நல்ல பெரிய ஆளுங்களா இருப்பாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, யாருக்காவது செய்யணும்னு நினைக்கிறப்ப நாங்க ஊனமுற்றவருக்கு செய்யறோம், இல்ல கால் ஊனமுற்றவருக்கு செய்யறேன், இல்ல கண் ஊனமுற்றவருக்கு செய்யறேன், இப்படிலாம் பண்ணுவாங்கல்ல. அவன் அதுலதான் தியாகி ஆக முடியும். எல்லாத்துக்கும் இன்னொரு வேலையை செஞ்சுக்கிட்டு இதுல பண்றான் அப்படின்னு சொன்னா ரெண்டும் கட்டான ஆயிடும். அப்ப நம்மால என்ன முடியுது, எந்த பாத்திரம் எடுத்துக்கிறோமோ அந்த பாத்திரத்தை சிறப்பா செய்யும் போதுதான் அதான் உள்ளது சிறத்தல் அல்லது சிறப்பு என்னும் செம்பொருள் காண்பதுன்னு சொல்றாங்கல்ல. பிறப்பு என்னும் பேதமை நீங்க சிறப்பு என்னும் செம்பொருள். அதே மாதிரிதான் அவர் சாதி கிடையாதுன்னு சொல்ற அந்த திருக்குறளும், செய்தொழில் வேற்றுமையான்னு சொல்றாருல திருவள்ளுவர். இதெல்லாம் அதான் நான் எடுத்துக்கொண்ட செய்தொழில், அதுல சிறப்பு, அது எல்லாருக்கும் பொது. அது வரும்போது எல்லாருக்குமே புகழ் உண்டு. அது தனியா பட்டயம் போட்டு கொடுக்குற விஷயம் இல்லை. முதல்ல பட்டயம் போட்டு கொடுத்தாலே அது புகழ் கிடையாது. உங்களுக்கு தெரியும், பட்டயம் போட்டு வாங்குறவங்கள விட பட்டயம் வாங்காம அறிஞர்களா போனவங்க, புகழா போனவங்கலாம் இருக்கிறாங்க. அப்ப அதுக்குள்ள ஏதாவது ஒரு சார்பு இல்லாமலாம் உங்களுக்கு பட்டயம் கிடைக்காது, புகழ் எல்லாம் கிடைக்காது. அது இல்லாம என்னுடைய செயலில் நான் கூடுதலாக அல்லது சிறப்பாக அல்லது சமூகத்திற்கு ஏதாவது ஒரு வகையில் எடுத்துக்காட்டாக ஆகிற வகையில் செயல்படுகிற காலத்தில் அது புகழ் உடம்பு அப்படிங்கிறது வரும். அதுவும் அதுல கிடையாது. அது அடுத்தடுத்து தொடர்ச்சியா வினைக்குள்ளதான் அதுவும் போகும். அது என்னன்னா, உங்களை வினையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப வெளியே வர முடியாத நிலையிலிருந்து கொஞ்சம் வெளியே வர வைக்கும். அவ்வளவுதான், கொஞ்சம் சுவாசிக்க வைக்கும். அதுவே உங்களுக்கு பூரண விடுதலை எல்லாம் கிடையாது. பூரண விடுதலைக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு என்ன இருக்கும்? இப்ப இந்த பிறப்புல ஒருத்தர் பூரண விடுதலைக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னு வச்சுங்களேன், உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமைதியே இருக்காது. அதனால யாரும் பூரண விடுதலை எல்லாம் உடனே கேட்டுறாரு. ஏன்னா உடனே கேட்டீங்க, அவராவது கடவுள் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களை மென்மை ஆக்கி கொடுக்கும்போது அமைதியா கொடுப்பாரு. இப்பவே கேட்டீங்கன்னா ஒரு 100 பிறப்போட பிரச்சனையே இப்ப அழுத்திடுவார். எப்படி அழுத்திடுவாருன்னு அவருக்கு தெரியும். நீங்க கேட்டுட்டா அல்லது நீங்க அதுக்கு தயாராகிட்டீங்கன்னா கண்டிப்பா 200 பிறப்பை கூட இப்ப உங்களுக்கு இந்த பிறப்புலயே கழிக்கிறதுக்கு அவரால் முடியும். அந்த இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்கன்னா அதுதான் வள்ளலார், இந்த பிறப்பிலேயே நீங்க மாத்திக்க முடியும். ஆனா அதுக்குள்ள வரும்போது அவ்வளவு விஷயத்துக்கும் செறிவாயிடும்.
எப்படி கனநீர் தயார் பண்றாங்களோ அந்த மாதிரி 3000 லிட்டர்ல ஒரு சொட்டு தயார் பண்றாங்கன்றாங்கல்ல அந்த மாதிரி. அப்போ நீங்க அதுக்குள்ள நான் கேட்ட கேள்வி என்ன, மரணமிலா பெருவாழ்வில் சாகாமல் இருக்க முடியும், அல்லது இந்த உடம்பு சாம்பலாகவோ அல்லது அழுகாகவோ மக்காமலோ அதை மாற்றி நம்முடைய உடம்பாகவே கடைசி வரைக்கும் வைத்திருக்க முடியும் சொன்னா அதான் மரணமிலா பெருவாழ்வு. ஆனா அதுக்குள்ள நம்மள மாதிரி ரத்தம் வர்ற மாதிரியோ அல்லது நிழல் வர்ற மாதிரியான ஒரு எதுவா இருக்காது, ஒரு அடைச்சிக்கிட்டு இருக்கிற விஷயமா இருக்காது. இப்ப நம்ம ஒளி ஊடுருவுற விஷயமா நம்ம உடம்பு இருக்கோம், அவ்வளவுதான். ஒளி ஊடுருவும், அதுதான் பளிங்கில் பவளம் பதித்தல், அதுதான் நிழல் கவரும் தம்பம் என உண்மை. அதாவது திருவருட்பயன் நிழல் கவரும் தம்பம் அப்படின்னா கண்ணாடி தூண், அதுல நீங்க வெளிச்சத்தை விட்டா வெளியே போயிடும், அதுல நிழல் வராது, அதான் நிழல் கவரும், நிழலை உள்வாங்கிக்கும். அந்த மாதிரி அந்த உடம்பு. இப்ப நீங்க என்னது அது விளம்பரம் பார்ப்பீங்கல்ல, இந்த கண்ணாடி விளம்பரம், தண்ணி தலைமையில ஊத்துற மாதிரி வரும்ல, நடுவில் இருக்கிற கண்ணாடி தெரியாது இல்ல உங்களுக்கு. அப்ப அந்த மாதிரி உங்க உடம்பு மாறும். நீங்க உங்களுக்கு எனக்கு நடுவில் இருக்கிற அருளாளர் கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க, ஆனா இருப்பாங்க. இந்த வரலாறுக்குள்ளதான் நீங்க எதை அனுபவிக்கிறீங்க, மரணமிலா பெருவாழ்வு அனுபவிக்கிறீங்க. ஆனா மரணமிலா பெருவாழ்வுக்குள்ள எனக்கு நம்பிக்கை வரணும்னா என்ன வேணும்? மரணமில்லா பெருவாழ்வு எல்லாருக்கும் நம்பிக்கை வராது. படிக்கலாம், வள்ளலார் மேல நம்பிக்கை வச்சிருக்கலாம், உங்களுக்கு வாழ்க்கை மேல பயம் இருக்கிறதுனாலையும் வச்சிருக்கலாம். ஆனா நான் ஒரு ஒரு உதாரணம் ஒண்ணு சொல்லியிருக்கிறேன். யாருக்கு குடும்பத்துல அல்லது வேண்டப்பட்டவங்களை அதிகமா திட்டி அதிகமா சண்டை போட்டு அவங்க நம்மள மதிக்க மாட்டாங்க நினைக்கிறாங்களோ அங்கதான் அதிகமா திட்ட முடியும். ஏதாவது சொன்னா வம்பு வந்துடும்னா ஒரு லெவலுக்கு மேல திட்ட மாட்டீங்க. அது பயத்துல வந்தா உங்களுக்கு எது கிடையாது, உங்களுடைய முழு வீச்சு கிடையாது. அப்ப முழு வீச்சுல நீங்க வேலை செய்யறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும், அந்த உறவு வேணும், அந்த நம்பிக்கை வேணும். இது நம்மள மீறி போகாது அப்படின்னு நம்பிக்கை வேணும். ஒண்ணு அவங்க அது கட்டுப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு அந்த சுதந்திரத்தோட நடக்கணும். முடியுமா பாருங்களேன். அதுதான் நான் அடிக்கடி சொல்றது. இந்த பிறப்புலயே அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா நாம இதை புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இப்ப நம்மளோட இருக்கிற ஒரு ஆள் சார், நம்மளோட பழகிற ஒரு ஆள், நீங்க முழுமையா அவங்களோட எல்லா ரகசியத்தையும் பேசணும். நீங்க கோவப்பட்டாலோ அல்லது சண்டை போட்டாலோ அல்லது உங்களுடைய நமக்கு என்னெல்லாம் குறை இருக்குதோ அவ்வளவையும் நீங்க செயல்பட்டுங்களேன். அதையும் தாண்டி ஒருத்தர் உங்களோட இருக்கிறாருன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டவரா அல்லது ஏதோ ஒரு விஷயத்துக்காக கட்டுப்பட்டு வரா? இந்த மாதிரி யாரையாவது நாம வச்சுக்க முடியுமா? அதுதான் கடவுள்னு ஒரு ஆள். வச்சுக்க தேவையில்ல அவரை. அதை அனுபவிக்க முடியாம தான் பாரதியார் அப்படிலாம் எழுதி பார்த்தாரு. அந்த உண்மை மட்டும் அவருக்கு தெரிஞ்சுது. ஆனா அப்படி அதுக்குள்ள அவரால் விளையாட முடியல. எல்லாம் கண்ணன் எழுதுறாருல்ல, வேலைக்காரனாவும் எல்லாமாவும் கண்ணனை பாக்குறாருல்ல. இப்ப நீங்க இத ஒரு ஆளை பார்க்க தேவையில்ல. உங்களுக்குள்ள நீங்க செய்யற எல்லா வேலையையும் தாண்டி உங்களுக்குள்ள உங்களை வாழ வைக்கிற ஒரு ஆளா தெரியும் போது தனி ஆளா தேவையில்லை. உங்களை உள்ள இருந்தே இது செய்யறாரு தெரியறப்ப கடவுள் கண்டிப்பா தெரியும். இப்ப கடவுள்னு ஒரு ஆள் என் கூட இன்னொருத்தர் அப்படி இல்லைங்க. ஒரு மனைவி இல்ல, அப்பா இல்ல, அம்மா இல்ல, பிள்ளை இல்ல, இப்படிலாம் நண்பர்கள் இல்லை, இது மாதிரி இல்ல. ஆனா உங்களுக்கு இதே வக்கரத்தோடயே உங்களை ஒரு ஆள் காப்பாத்திட்டு இருக்கான்னா அப்ப இருக்கிறான் அப்படின்னு தெரியும். எந்த காலத்துல தெரியும் உங்களுக்கு? படிச்சா தெரியாது, பிரச்சனை வந்தாதான் தெரியும். அதுக்காக பிரச்சனை வந்தாலும் நான் சொல்ல மாட்டேன். இப்ப நீங்க யார் கூடலாம் பேசி, இப்ப நான் சொன்னேன்ல, எவ்வளவு பண்ணாலும் அவன் உறவுல எனக்கு பிரச்சனை வராம இருக்குமான்னு டெஸ்ட் பண்றேன்ல, அப்போ அவன் இருக்க மாட்டான். ஆனா அந்த உறவுல நீங்க சரியானவன் காட்டுறதுக்கு ஒரு ஆள் இருந்தான்னா அவனுக்கு பேர் கடவுள். இந்த இடைவெளி புரிஞ்சுதா உங்களுக்கு? கடவுள் இருக்கிறாருங்கிறத கண்டுபிடிக்கிற இடம் இதெல்லாம் தான். இப்ப என்னுடைய வாழ்க்கையில நான் வேலை பார்க்கிறேன், எனக்கு தெளிவா வேலை பார்க்கிறேன், நான் உண்மையா வேலை பார்க்கிறேன்னு சொல்ற ஒருத்தனுக்கான உறவுகள்ல இவனுக்கும் இன்னொருத்தருக்குமான உறவுல இவன் ஒளிவு மறைவு இல்லாமல் பழகும் பொழுது, அவனால் ஏமாற்றப்படும் பொழுதோ அல்லது அவர்களால் வருகிற பிரச்சனைகளிலோ
நீங்கள் நம்புகிற மாதிரி அவர்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் உண்மையாக இருக்கும்போது கடவுள் உங்களை வாழ வைக்கிறவராக இருக்கிறார் என்று சொன்னால் அப்ப உங்களுக்குள்ளேயே அந்த உறவுல அவர் இருக்கிறார். இப்ப அந்த உறவு இல்லைனா இதுதான் இழந்து போகாத வாழ்க்கைங்கிறத கண்டுபிடிக்கிற இடம். இந்த இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயம் வரும்போதுதான் எது எதுலாம் இருந்தது அவனும் இருக்கிறான், அதே இடத்துல இருந்த கடவுள் இப்ப அவனா இல்ல, கடவுள் என்ன உள்ள இருக்கிறான். இதான் விஷயம். இது நான் மட்டும் இல்ல, நீங்க மட்டும் இல்ல, வள்ளலார் வரைக்கும் தான். வள்ளலாரும் வேலை செய்யறார், ஒரு பள்ளிக்கூடம் திறக்கணும்னு நினைக்கிறார், கூட இருக்கிற ஆளு ஒத்து வருவானா? வள்ளலார் வரலாறு எழுதும்போது இப்படி எழுதுவோம், பள்ளிக்கூடமும் திறக்க நினைச்சார் ஆனா அவரை செய்யலை அப்படின்னு எழுதுவாங்க. அதுதான் தப்பு. அது இப்ப நான் ஒரு வேலை நினைக்கிறேன்னு வச்சுங்களேன், இப்ப என்ன வச்சு இதெல்லாம் பண்ணணும்னு நினைப்பேன், பழக பழக அவன் சுயநலமா அதை பார்க்க வரான், அவனால நமக்கு பிரச்சனை வந்துடும், இல்ல அவன் அதை தப்பா பயன்படுத்துவான் தெரிஞ்சிட்டா அவனுக்கு தெரியாத மாதிரி இது நம்மளால முடியலன்னு ஓரம் கட்டுருவோம். இப்ப வள்ளலாரால முடியாதுன்னு இல்ல, பாக்குறாரு இவனை நம்பி பண்றான், இவன் எங்கேயோ வெலை பண்ணிடுவான் போல அதை அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நிறுத்துவாங்க. அது அப்ப அந்த இடத்துல கடவுள் தானே அதை புரிய வைக்கிறாரு. இப்ப நாம நம்பி தானே வேலை பார்க்கிறார். அதே மாதிரி தானே சத்திய ஞான சபையை கட்டி வச்சுட்டு விழா திறந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை பூட்டி கொண்டு வர வைக்கிறாருல்ல. அவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டு ஏன் பண்ணணும்? அப்போ கடவுள் இல்லாம இல்ல, கடவுள் கடைசி வரைக்கும் பாடம் கொடுத்துட்டே இருப்பார். பாடத்துல அவன் இருப்பான், ஆனா அவன் நிக்க மாட்டான். உங்களுக்கு பாடம் இருக்கும், அவனால பிரச்சனைங்கிறது உங்களுக்கு தாண்டி அது புரியிற விஷயமா மாறிடும். அப்ப அவன் ஆள் இல்லைங்க அப்படின்னு நீங்க எப்ப சொல்லுவீங்க? பிரச்சனை அவனால தான் வருது, எதிர்த்து பண்றீங்கல்ல. ஒரு பிரச்சனை வந்த பிறகு நீங்க எதிர்த்து வினையாற்றுவீங்க, அப்ப கடவுள் தெரியாது, அப்ப அறம் தெரியும், இல்ல சூழ்ச்சி தெரியும். நீங்க கெட்டவனா இருந்தா சூழ்ச்சி பண்ணுவீங்க, நல்லா அழகா ஏமாத்தி பண்ணிடுவீங்க. அல்லது உலகம் சொல்லுது இல்லையோ இந்த சமயத்துல இப்படி நடந்துக்குப்பா, அப்புறம் பாத்துக்கலாம், நீ நல்லவன் தான் ஆனா உனக்கு விவரம் பத்தாது, நீ இப்படி நடந்துக்கணும் ஒருத்தர் சொல்லி கொடுக்க இருப்பாங்க உங்க கூட. அதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்க இல்ல இல்ல நான் நியாயம், நான் அறத்துல பேசுவேன் அப்படின்னு பேசுவீங்க. அப்பவும் கடவுள் தெரியாது. பேசின பிறகு அந்த விஷயத்தை அதே வரலாறு வளர்ந்து 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 என்ன நடக்கும்? அவனை வச்சு எனக்கு இது புரிஞ்சுது அப்படின்னு சொல்றப்ப அவன் மேட்டரே கிடையாது. ஆனா அந்த பக்குவம் எப்போ வரும்னு நினைச்சு பாருங்களேன். அதை நீங்க ஏதோ பேச்சுக்கு சொல்லக்கூடாது, ஏதோ அதை வச்சு புரிஞ்சுக்கிறேன் ஆஹா எனக்கு கடவுள் இப்படிலாம் சொல்லக்கூடாது, அது இயல்பா வரும். அப்ப அந்த மனநிலை வரும்போது கடவுளுக்கும் எனக்குமான உறவுல அன்பு சாக விடாம காப்பாத்துறது, சாவுல இருந்து காப்பாத்துறது, பிரச்சனையில இருந்து காப்பாத்துறது, சாக விடாமலே காப்பாற்றுவாங்கிறதுல நம்பிக்கை வர்றது அப்படிங்கறதெல்லாம் அங்கதான் வரும். இதுக்கு முன்னாடி அது படிச்சா எழுதுனா எதுவும் கிடையாது. அப்ப இந்த மாதிரி அது வளருது இல்ல, அதே மாதிரிதான் நான் வெறும் கடவுள் மட்டும் பேசினா நான் ஞானி, நான் ஒன்னும் இல்லைன்னு சொல்லல. ஆனா அனுபவம் வரும்போது அது பொய்யா தெரியும். அதுக்குள்ள நான் இயற்கையாவே போக மாட்டேன். இப்ப சில பேர் கறி மீன் சாப்பிட்டு விட்டுருப்பாங்க, சில பேர் கறி மீன் சாப்பிடாமையே சைவத்துல பிறந்திருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரும் அதுலயே நின்னாங்களா, அதுக்கு ஆசை இல்லாம போச்சா? அப்ப கரிமீன் சாப்பிடாம இருந்து அவங்க எதை கத்துக்கிட்டாங்க? இல்ல உண்மையிலேயே அடுத்த உயிர்களுக்கு உதவி செய்யறதுக்காக நிறுத்தினாங்களா, இல்ல குடும்பத்துல பிறந்ததுனால நிறுத்தினாங்களா, இல்ல தெளிவா ஆனாங்களான்னு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்லுவீங்க? ஒன்னும் சொல்ல முடியாதுல்ல, பழகினாதான் தெரியும். ஒரு ஆளு என்னுடைய பயிற்சியில நான் சைவத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னா அவன் கருணையை கிளப்புறான்னு அர்த்தம். அதுக்கான பயிற்சி இல்ல, நான் என் வேலையை பார்ப்பேன்னா நீ கருணைக்கு பிறந்துக்கும் அதுல பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். அப்ப அதை கத்துக் கொடுக்கிற விஷயமா வரும்போதுதான் அது புறப்படால மட்டும் வர்றதில்லை. அது நல்லவனா இருந்தாலும் சரி அல்லது குளங்கோத்திரம் எதுவா இருந்தாலும் சரி புறப்படால மட்டும் அது இல்லைன்னு அர்த்தம். இப்போ நான் பிறந்து வளர்ந்து நான் கண்டுபிடிச்சு நான் எனக்கு அனுபவிச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றதுக்கும் ஒண்ணு இல்லை, அதுவும் உண்மை. எப்படி சொல்லுவீங்க அத? அதுதான் நான் பிறந்ததுல இருந்தே பீடி சிகரெட் பிடிக்காம இருக்கிற காரணம் என்னன்னு உங்களுக்கு தெரியுதா? அது அது பக்கம் போகவே இல்லை. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அது பக்கம் போகவே விடல. அப்படி ஒரு விஷயமே வரல இயல்பா. அதுவே இன்னொருத்தனுக்கு அது இல்லைங்க, அந்த பிரச்சனை அப்ப நான் தண்ணி அடிச்சேங்க, அந்த பிரச்சனை அப்ப நான் குடிச்சேங்கன்றான். ஆனா நமக்கு அது வரல. ஏன் வரல உங்களுக்கு?
அதே மாதிரிதான் எல்லா தத்துவத்திலையும் போற வாய்ப்பு இல்லாம நேரா சைவ சித்தாந்தத்துக்கு வந்துட்டான். அவ்வளவுதான். பீடி சிகரெட் மாதிரி தான் தத்துவமோ. பீடி பூச்சினே தத்துவம் எழுதலையா? இந்து மதத்தை பத்தி ஒருத்தர் எழுதினார்ல, பீடியும் தண்ணியுமா தானே எழுதினாரு. எழுதல? நீங்களும் வாங்கி படிக்கல? வால்யமா அதுல உண்மை இல்லாம இல்ல, தத்துவத்துல உண்மை இருக்குது. அதுக்கும் என் வாழ்க்கைக்கு என்னன்னா, என் புரிதல்ல அது இருந்தாதான் புரியும். அப்ப எனக்கு அது இல்லாமலே புரியுது. அப்ப என்ன வித்தியாசம்? அதுதாங்க பிறப்பு. இதுதான் நம்ம, இது ஜாதி கோலம் கோத்திரம்லாம் கிடையாது. இதுக்குள்ள எது இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடிச்சு என்னுடைய உண்மையை இயக்கிறது. இதுதான் திருநிலை தனிவெளி. அதுலதான் ஏன் அந்த தத்துவத்துக்கு நாம் போல, எல்லா தத்துவமும் உண்மைதான், யாரு இல்லைன்னது, எல்லா தத்துவமும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த தத்துவத்துக்கு நான் போற விஷயம் இல்லாம, பீடி சிகரெட் நான் பிடிக்க விடாம என்னை இப்படி வச்சிருக்கிற மாதிரி அந்த தத்துவத்துக்கு போக விடல. வளர்ந்துக்கிறனா இல்லையா? இல்ல, நான் இதுல பதவியில வளர்றது இல்ல, அனுபவத்துக்குள்ள நான் சரியான இடத்துக்கு வந்துட்டேன்னு ஒரு ஆள் நினைக்க வைக்கிறான் அப்படின்னா, அப்ப எனக்குள்ள எந்த பொருள் மீதான உண்மையில் நான் இயங்க வேண்டும், அதை இந்த உண்மைகளுக்குள்ள கடவுள் இருக்கிற உண்மையா அது மாறணும். இப்ப எப்படி நிலையாமைங்கிறது, இளமை போயிட்டு தான் இருக்கும். ஆனா இளமையை போக வைக்கலாமா வேணாமாங்கிறதுல யோகம் வந்தது. இளமையை போக வைக்க கூடாதுங்கிறதான யோகம் வந்தது. சரி, இளமை போனதுனால யோகி ஆனாரா, இல்ல இளமையை போக கூடாது முதல்ல யோகி ஆனமா? வரலாறுல எடுத்து பாருங்க. அப்ப இளமையை போக விடாம யோகி ஆனான்னா அவன் யாரு முதல்லயே? அது ஒரு விஷயம் இருக்குதா இல்லையா? அப்ப திருஞான சம்பந்தர் அப்படி ஒண்ணும் வேலை பார்க்கலையா? சுந்தரர் அப்படி ஒண்ணும் வேலை பார்க்கல. சுந்தரர் தான் பெரிய யோகின்னு நம்ம வரலாறுல படிக்கிறோம். ஆனா மத்தவங்க எல்லாம் போன மாதிரி தெரியுது. அப்ப போனவங்க எல்லாம் முழுச சொன்னாங்களா இல்லையா? அது உண்மைதான். ஆனா முழுசு அல்லது அதோட நேர்பாதைன்னு வர்றப்பதான் நமக்கு என்ன வருது? இல்லை இல்லை, இந்த உண்மைகளை வாழ வைக்கிற கடவுள் பெரிய விஷயமாக எல்லாவற்றிற்குள்ளும் இருக்கிறது. ஆனால் இருக்கிற எந்த உண்மையையும் மறுக்காமல் வாழ வைக்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளுவதுதான் நாம போற பாதை சரி என்று என்னது அடையாளம் காட்டுகிற விஷயம் அப்படின்னு வரணும். இப்போ நீங்க என்ன சொல்றது, இத தத்துவ உபதேசமாவோ சைவ சித்தாந்தத்துக்கு பரிஞ்சு பேசுறோம்னாவோ நினைக்க கூடாது. அப்படிலாம் விஷயம் இல்லை. இப்ப நான் உங்களுக்கு எடுத்த உடனே ஒரு கடவுளை அடைய வைக்கிறதுக்கான ஒரு நெறிய சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நான் என்ன சொல்லலாம்? உங்களுக்கு போய் சாமி கும்பிடுங்கன்னு சொல்லலாமா, இல்ல பாம்பன் சாமியை பிடிச்சிங்க, இல்ல வள்ளலாரை பிடிச்சிங்கன்னு சொல்லலாமா, இல்ல திருமுறை படிங்கன்னு சொல்லலாமா? எப்படி சொல்லலாம்? உங்க விஷயம் தெரிஞ்சாதானே நான் சொல்ல முடியும். உங்க நிலவரம் என்ன, எதுக்காக கடவுளை தெரிஞ்சுக்க வரீங்க, அல்லது கடவுளை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படி உண்மையாது, இல்ல கடவுளை தெரிஞ்சுக்கணுமா தேவையாது, இல்ல கடவுளுங்கிறது அவனுக்கு விஷயம் எது அப்படின்னு நான் கேட்பேன்ல கேள்வி. அப்ப என்ன சொல்லுவோம்? இப்ப நீ வாழறல்ல, எந்த விஷயத்தை நீ கத்துக்கிட்டு இருக்கிற, எந்த விஷயத்தை உன்னால செய்ய தெரியுது, உனக்கு இது செய்ய நாம சொல்ல மாட்டோம். உனக்கு இது வரைக்கும் என்ன செய்ய தெரியும், அதுக்குள்ள இவ்வளோ நீட்டி முழக்குவாங்க. அதாவது ஃபெமினிசம் பாங்க, தலித்திசம் பாங்க, அப்புறம் கம்யூனிஸ்ட், என்னென்ன இசம் வேணாலும் பேசட்டும். அதுக்குள்ள என்னது அவங்க அறிவு எல்லாத்தையும் காட்டட்டும். அதை பத்திலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்குவம்னு ஒண்ணு வருது இல்ல, அது எங்க வருது? இந்த இசத்துக்குள்ளேயா வருது? எந்த இசத்துலயாவது பக்குவம் வருதா? அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு ஆடுறோமா இல்லையா? அதான மதமான பேய் பிடியாது இருக்க வேண்டும் கேட்கிறாரு அவர். அதைதான் கேட்கிறாரு அவரு, மதமான பேய் பிடியாது. அப்போ நான் அதை பிடிச்சிக்கிட்டு அதை உலுக்கிக்கிட்டு இல்லாம ஒரு என்னுடைய செயலுக்குள்ள நான் என் பக்குவம் அடைந்திருக்கிறேன்னு எதையாவது ஒண்ணு செஞ்சு காட்டுற அளவுக்கு கத்துக்கிட்டியா அப்படின்னு கேளுங்களேன். நான் போற இடத்துல அல்லது இருக்கிற இடத்துல அல்லது நான் உறவு கொள்ளுகிற இடத்தில் என்னுடைய பக்குவத்தை நான் அதை நிகழ்த்தினேன் அப்படிங்கிற மாதிரி வருகிற விஷயம்தான் அவனுக்கு எல்லா படிப்பினைகளின் மூலமாக வந்த வினை விடுதலை. அதுதான் பெரியவங்களை மதிக்கணும்னு சொல்றது, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க அதுக்காக வயசுல மூத்தவனால மதிக்கணுங்கிறது இல்ல. அது நீ வயசுல மூத்து இருந்தாலே பெரியவன் நினைச்சுக்க, அதுலயும் உனக்கு பலன் உண்டு. அவன் சரியில்லைனாலும் பரவாயில்ல,
ஆனால் உனக்கு இன்னார் பெரியவர் என்று தெரியாது, அதனால எல்லாரையும் மதி, உனக்கு பெரியவனை மதிக்கிற காலத்துல உனக்கான பக்குவம் வந்துடும். அப்படி அதுல பொழப்பு நடத்துறாங்க. ஆனாலும் நாம வாழணும்னா அதை பண்ணிதான். அதனாலதான் ஒல்லும் வகையான் போவாதே செல்லும் வாயெல்லாம் செயல்னார் திருவள்ளுவர். இதுதான் பொருத்தமா, இவர் தான் கரெக்டா, நான் இவர் தான் செய்ய போறேன்னா நடக்காது. நீங்க சித்தரையே கூட போய் பாருங்க, யாராவது ஒரு சித்தர் இருப்பாங்க, அவங்கள கூட அனுப்பி விடுறேன் வாங்க, ஆனா உங்களுக்கு விடுதலை கிடைச்சிருமா? உங்களுக்கு செஞ்சிருவாங்களா? அதெல்லாம் நடக்காது. அதுக்குள்ள அந்த பயிற்சியில, உறவுல, மனநிலையில நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு செய்யணும்னு அந்த கமாண்ட் வர வரைக்கும் நடக்காது. என்னங்க நீங்க அப்படி அதாவது இந்த சித்தருங்கிற பேரை ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க உண்மையா பொய்யா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண தேவையில்ல. கடவுள் இருக்கிறார் நீங்க கோயில்ல தெரிஞ்சுக்கிறத விட இப்படி ஆளுங்கிறத வச்சுதான் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அவங்கதான் பெரிய, அதாவது உங்களால அதிசயிக்கத்தக்க அல்லது முடியாத விஷயத்தை செய்யறாங்க. உங்களுக்கு செய்யலன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? செய்யாம இல்ல, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்ல. அவங்கதான் இந்த உலகத்தினுடைய விஞ்ஞானம் அது இது எல்லாத்தையும் தாண்டி கடவுள் இருக்கிறாருன்றதுக்கு சாட்சிகள். அப்படி நம்ம வரலாறு நிறைய பேர் அனுபவத்துல நம்ம பார்க்கிறோம், கேட்கிறோம். அதனாலதான் தெளிவா சொல்றேன், கடவுள் என்ற ஒன்று இருந்து வேலை செய்தாலும் அது இந்த மாதிரியான ஆட்கள் மூலமாகத்தான் செய்கிறது. அப்ப நீங்க மனிதர்களை மதிக்காமல் அதை அடைய முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? அது என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, அந்தந்த விஷயத்துல இவ்வளவு உண்மை இருக்கிறதுங்கிறத நிலைநாட்டுறது. இப்ப நான் வாழற வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கை உண்மை இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னா, நான் கடவுளா போனாலும் சரி, அது என்ன புதுசா அங்க வந்துடும்? என்னுடைய வாழ்க்கை உண்மை இல்லை கடைசியில் நான் சொல்லிடுறேன்னு வச்சுங்க, கடவுளா போனா அப்புறம் என்ன வந்துடும்? அதுல ஒன்னும் வராது இல்ல. அப்ப என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட விஷயங்களுக்குள்ள நான் இந்த என்னுடைய பண்புகள் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள ஒரு மதிப்பு வரும்போது, அதுக்குள்ள அடிமைத்தனமோ அல்லது ஆதிக்கமோ அல்லது சுரண்டலோ இல்லாமல் இருக்கும்போதுதான் அந்த தத்துவத்தை வள்ளலாரா நம்ம பார்க்கிறோம். அதுக்குள்ள ஆதிக்கமும் சுரண்டல் இருக்கிறதுனால சைவத்தை அவர் வெறுக்கிறார், அவ்வளவுதான். அதுக்குள்ள ஆதிக்கம் அதுவும் அவரோட தான், சைவத்துல அது கிடையாது தான். ஆனா பயிற்சிக்குள்ள ஆதிக்கமும் சுரண்டலும் தெரியுது, அதனால அது வேணாங்கிறார். அதுக்குள்ள அது இல்லாதப்ப அதையே பியூரா பார்க்கும்போது அதுக்குள்ள கடவுளும் நானும் இருக்கிறேன். அதுக்குள்ள எது இல்ல? ஆணவம் என்பது உங்களை வீழ்த்தவில்லை, உங்களை என்னது வினை என்பது உங்களை பிறக்க வைக்கவில்லை, அப்புறம் மாயை என்பது உங்களை மயக்கவில்லை. ஆனால் அதெல்லாம் இருக்கும், அது அந்த வேலையை செய்யாது அப்படிங்கறதுதான் அதுல இருக்கிற விஷயம். அப்ப இந்த மாயை, இந்த கர்மா, அதுக்கப்புறம் ஆணவம், ஆன்மா, இந்த கடவுள், இந்த ஐந்தையும் ஏற்று இதெல்லாம் உண்மை அப்படின்னாதான் உங்களுடைய பயணத்துல நீங்க மார்க் வாங்குறதுக்கே கிளம்புறீங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு மார்க்கும் இல்லை, ஒன்னும் இல்லைன்னு அர்த்தம். அததான் பிரிக்கிறாங்க. என்னவா பிரிக்கிறாங்கன்னா, உயிர் உள்ளவை, உயிர் இல்லாதவை. கடவுள் இந்த மூணா பிரிச்சிடலாம். முதல்ல உயிர் உள்ளவை, உயிர் இல்லாதவை. கடவுள்னு மூணா பிரிக்கிறது எதுக்குன்னு கேட்டா, அவன் அவள் அதுல என்ன வரல? கடவுள் வரல. பெண், ஆண், அக்னினை. ஆனா எதுல வர்றாரு கடவுள்? உயிர் உள்ளவை, உயிர் இல்லாதவை கடவுள். அதனாலதான் உருவமும் உயிருமாகி ஓதிய உலகுக்கெல்லாம் பெருவினை பிறப்பு வீடாய் நின்ற எம்பெருமான். அப்ப இந்த மூணு வருது இல்ல, இந்த உயிர் இல்லாதத மட்டமா நினைக்காதீங்கப்பா, அதுதான் அருள் அதுல இருக்குது. கடவுளோட அருள் வெளி அதுல இருக்குது. அருளும் ஞானமும் உயிர்ல இருக்குது. நான் ஒருத்தன் இருக்கிறேன் அப்படி நிறுத்தினதுதான் கந்தகோட்டத்து வடிவம். இதுதான் கந்தகோட்டத்து முருகனுடைய அடையாளமா நீங்க பார்க்கணும். இதை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். இதை இன்னும் கொஞ்சம் விரிவா சொல்றதுக்கு தான் இப்ப ஒரு அருள் தெய்வ யானை, ஆன்மா வள்ளி, முருகன் கடவுள், இந்த மூன்றினுடைய அடையாளமா முதல் காட்சிய உலக பொருளுக்கான இருப்பு இதுதான் இருக்கிறது. இதுதான் திருநிலை. இந்த மூன்றிலேயும் கடவுள் இருக்கிற விஷயம்தான்
திருநிலை தனிவெளி. அது அதனுடைய வெளியை வைத்துக்கொண்டு அதன் உண்மையில் நிலைநாட்டுகிற ஒரு கடவுள் தன்மையை இதில் விளக்குகிறார் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவருளுக்கும் குருவர்களுக்கும் நன்றி விடைபெறுகின்றேன்.